மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். வகுப்பு 3ஆம் வகுப்பு பாடம் தமிழ். இன்றைய வகுப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாடம் 15 100 வயது வாழ வழி. 100 வயது வாழ வழி இது பாடல், சரிங்களா? இந்த பாடலை எழுதியவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேசிக விநாயகம் பிள்ளை, அதாவது கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை அவர்கள் தான் 100 வயது வாழ வழி என்ற பாடலை எழுதியிருக்காங்க, சரிங்களா? இவருடைய பெயர் தேசிக விநாயகம் பிள்ளை. இவர் எந்த ஊரில் பிறந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 27/7/1876ஆம் ஆண்டு தேரூர் என்னும் ஊரில் தான் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை பிறந்திருக்காரு. அந்த தேரூர் என்ற ஊர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்குது, சரிங்களா? அவருடைய பெற்றோர் பெயர், அதாவது அப்பா பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவதானு, அம்மா பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதிலக்ஷ்மி அம்மாள். இவருடைய சிறப்பு பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவிமணி, சரிங்களா? முழுமையான பெயர் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. இவர் இயற்றிய நூல்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மலரும் மலையும், உமர் கையாம் பாடல்கள், ஆசிய ஜோதி, மருமக்கள் வழி மான்மியம், இது எல்லாமே இவர் இயற்றிய நூல்கள். இவர் உடைய இறப்பு எப்போ இறந்துட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 26/9/1954ஆம் ஆண்டு என்ன பண்ணிடுறாரு, கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை அவர்கள் இறந்துடுறாங்க, சரிங்களா? 100 வயது வாழ வழி பாடல் வரிகளின் மூலம் எழுதியிருக்கார். இப்போ 100 வயசு வரைக்கும் நம்ம வாழணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் சொல்லுங்கள்? 100 வயசு வரைக்கும் நம்ம வாழணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாப்பிட்ற ஒவ்வொரு பொருளாக இருந்தாலும் சரி, நம்ம சாப்பிட்ற உணவு பொருளில் இருந்து, தங்குற இடத்துல இருந்து எல்லாமே என்ன பண்ணணும், ஒரு சுத்தமான இடமாக இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்ற உணவு பொருள் எல்லாமே என்ன, நம்ம உடலுக்கு ஏற்கின்ற சத்தான உணவுப் பொருட்களை சாப்பிட்டாலுமே என்ன ஆகும், நம்முடைய உடல் ரொம்ப ஆரோக்கியமாக 100 வயசு வரைக்கும் வாழலாம் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைங்களா? இப்போ 100 வயசு வரைக்கும் வாழணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர் சொல்லுவாங்க, அதாவது நம்ம சாப்பிட்றோம் இல்லையா சாப்பாடு, அதாவது சோறு, அந்த சோறு உணவு உண்ணும் பொழுது பார்த்திங்கன்னா அதை நல்லா மென்று தின்னணும். எப்படி சாப்பிட்ணும், நல்லா என்ன பண்ணணும், மென்று அந்த உணவு பொருளை நன்றாக மென்று சாப்பிட்டாலுமே அவங்க என்ன பண்ணுவாங்களாம், 100 வயசு வரைக்கும், அதாவது 100 வயசு அவங்களுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். அப்போ 100 வயசு வரைக்கும் வாழணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்நேரமும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும், தங்குற இடம் சுத்தமாக இருக்கணும், நம்ம சாப்பிட்ற பொருள் எல்லாமே சுத்தமான உணவாக இருக்கணும், சரிங்களா? இப்போல்லாம் நம்ம அந்த மாதிரி உணவுப் பொருள் சாப்பிட்றோமா? இல்லை, இல்லையா? இப்போ யாருமே இயற்கை காற்றையோ அல்லது சத்தான உணவுப் பொருளையோ யாரும் பயன்படுத்தி வாழறதே கிடையாது. இப்போ காற்று வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொரு ரூம்லேயும் ஏசி போட்டுக்கிறோம், சரியா? ஆனால் சத்தான உணவுப் பொருளை என்ன பண்ணுறது இல்லை, யாருமே பின்பற்றது கிடையாது. அந்த சத்தான உணவுப் பொருள் பதிலாக இப்போ என்ன பண்ணிட்டோம், பூரி, பொங்கல், இட்லி, வடை, இந்த மாதிரி உணவுப் பொருளை நம்ம ஐட்டமில் என்ன பண்ணுறோம், எடுத்து சாப்பிட்றோம். இது எல்லாமே நம்முடைய உடல் நலத்திற்கு கெடுதலை தான் உண்டாக்குமே தவிர நம்ம யாருமே என்ன பண்ண முடியாது, 100 வயசு வரைக்கும் வாழவே முடியாது, இல்லைங்களா? 100 வயசு வரைக்கும் வாழணும்னா என்ன பண்ணணுன்றதை இந்த பாடல் வரிகளின் மூலம் தேசிய விநாயகம் பிள்ளை அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு, ரொம்ப அருமையாக கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. உடலில் உறுதி உடையவரே உலகில் இன்பம் உடையவராம், இடமும் பொருளும் நோயாளிக்கு இனிய வாழ்வு தந்திடுமோ. உடலில் உறுதி உடையவராம், உடலில் உறுதி என்னது, உடையவராம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? மனசில் உறுதி இருக்கணும் ஒவ்வொருத்தவங்களுக்கும். இப்போ சாதாரண ஒரு ஜுரம் தலைவலி வந்துட்டாலுமே நம்ம என்ன பண்ணுறோம், ஐயோ நமக்கு ஜுரம் தலைவலி வந்துடுச்சு, நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியலையே, நம்ம என்ன பண்ண போகிறோம்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மனசை விட்டுறது இல்லையா? அந்த மாதிரி இல்லாமல் எல்லாருடைய மனசிலும் என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு உறுதியாக இருக்கணும். நமக்கு சீக்கிரமாக சரியாயிடும், நம்ம நல்லா இருக்கலாம் அப்படின்ற ஒரு மன தைரியம் இருந்தாலுமே நமக்கு எந்த ஒரு நோய் வந்தாலும் அது சீக்கிரமாக நம்மளை விட்டு போயிடும், இல்லைங்களா? அதுதான் உடலில் உறுதி உடையவரே உலகில் இன்பம் உடையவராம். அதாவது மனசில் எந்த அளவிற்கு உறுதி உடையவங்களாக இருக்காங்களோ அந்த அளவிற்கு என்ன ஆகும், நம்முடைய உலகத்தில் இன்பம் உடையவங்களா, அதாவது சந்தோஷமாக இருக்கலாம் இந்த உலகத்தில் அப்படின்னு சொல்கிறாரு. இடமும் பொருளும் நோயாளிக்கு இனிய வாழ்வு தந்திடுமோ. அதாவது நம்முடைய இடம்,
நம்ம இருக்கின்ற இடமாக இருந்தாலும் சரி, என்ன பொருள் பயன்படுத்துகிறோமோ அது எல்லாமே நோயாளிக்கு என்ன ஆகுது, இனிய வாழ்க்கையை தந்திடும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இப்போ மருத்துவமனைக்கு நாம் போகிறோம், உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு போகிறோன்னு வச்சுக்கிங்களேன். நாம் தங்குகின்ற இடமாக, அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கின்ற இடமாக சுத்தமாக இருந்தாலும் சரி, நம்ம அந்த ஹாஸ்பிட்டலில் என்னென்ன பொருளை நம்ம பயன்படுத்துகிறோம், அந்த பொருளையும் அது எல்லாமே ஒரு நோயாளி பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, அது எல்லாமே சுத்தமாக இருக்கும் பொழுது அவனுக்கு என்ன ஆகுது, ரொம்ப நம்முடைய வாழ்க்கையில் சீக்கிரமாக சரியாயிட்டு நல்லா இருப்பன்ற ஒரு நம்பிக்கை அவனுக்கு தரும். அதுவே அது எல்லாமே சுத்தம் இல்லாமல் இருக்கின்ற இடமும் நல்லா இல்லாமல் இருந்ததுன்னா என்ன ஆகும், ஐயோ நமக்கு என்ன ஆக போகுதோ ஏது ஆக போதோ, இந்த இடமே இப்படி இருக்குது, நம்ம சீக்கிரமாக சரியாக வீட்டுக்கு போயிடுமா அப்படின்ட்டு ஒரு பயம் வந்துடும் இல்லைங்களா? அதுதான் இடமும் பொருளும் நோயாளிக்கு இனிய. ஒரு தங்குற இடத்திலிருந்து நம்ம பயன்படுத்துகின்ற பொருளில் இருந்து ஒரு நோயாளிக்கு இனிய வாழ்வை தந்திடும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுத்தம் உள்ள இடமெங்கும் சுகமும் உண்டு நீ அதனை. சுத்தம் உள்ள இடமெங்கும், அதாவது சுத்தமாக இருக்கின்ற இடங்களில் இருந்து என்ன ஆகுது, நம்ம எல்லாருக்கும் நல்ல ஒரு சுகத்தை கொண்டு தரும். இது எல்லாமே நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணணும், புரிஞ்சுக்கணும். இப்போ வீடாக இருந்தாலும் சரி, வெளியில் எங்கன்னா போகிறோன்னு சரி வச்சுக்கோங்களேன், அந்த இடம் சுத்தமாக இருந்தாலுமே என்ன ஆகும், உட்காரணும். இப்போ ஒரு இடத்துக்கு போகிறோம், அந்த இடம் சுத்தமாக இருந்தால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியுது, அந்த இடத்துல உட்கார முடியுது. ஆனால் அந்த இடம் சுத்தமாக இல்லைன்னா நம்ம என்ன பண்ண முடியாது, அந்த இடத்துல உட்காந்து பேசவும் முடியாது, நிற்கவும் முடியாது. கொஞ்சம் என்ன ஒரு அச்சமாக இருக்கும், இந்த இடத்துல போயிட்டு எப்படா உட்காருதுன்ற மாதிரி கொஞ்சம் அச்சப்படுவோம் இல்லைங்களா? அதுதான் எல்லாருமே என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுத்தமுள்ள இடமெங்கும் சுகம் சந்தோஷம் எல்லாருக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? நித்தம் நித்தம் பேணுவையில் நீண்ட ஆயுள் பெறுவாயே. அதாவது நித்தம் 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 நித்தம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாள்தோறும் தினமும். நாள்தோறும் தினமும் அதாவது நாள்தோறும் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சுத்தமாக இருக்கோம், நல்ல இடத்துல இருக்கோம், நல்ல பொருளை அதாவது சுத்தமாக வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தினந்தோறும் நம்ம தினந்தோறும் நாள்தோறும், அதாவது தினந்தோறும்னா நாள்தோறும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அதுதான் அதை சுத்தமாக இன்றைக்கி பெருக்கிட்டு நாளைக்கு பெருக்க மாட்டாங்க இல்லைங்களா? அந்த மாதிரிலாம் இல்லாமல் நாள்தோறும் என்ன பண்ணணும், சுத்தமாக வச்சுக்கணும். நம்முடைய இடத்தை பொருட்களை எல்லாத்தையுமே சுத்தமாக வச்சுக்கிட்டா கடைசி வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம், ஆயுள்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழ்நாள், நம்முடைய வாழ்நாள் முழுவதும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஆயுள்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழ்நாள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலை மாலை உலாவினிடம் காற்று வாங்கி வருவோரின் காலை தொட்டு கும்பிட்டு காலன் ஓடி போவானே. காலை மாலை உலாவினிடம், காலையிலும் மாலையிலும் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லோரும் என்ன பண்ணணும், உலாவதுனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர் நம்ம என்ன பண்ணுவோம், காலையில் எந்திரிச்ச உடனே வாக்கிங் போகிற பழக்கம் இருக்கும், வயல்வெளிக்கு போகிற பழக்கம் இருக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி தான் காலையிலும் சரி மாலையிலும் சரி உலாவுதல் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? காற்று வாங்கி வருவோரின், காலை மாலை உலாவி சென்று காற்று வாங்கி வருபவர்களினுடைய காலை தொட்டு கும்பிட்டு என்ன பண்ணணும், காலன் ஓடி போவானே. காலன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யமன். காலன்னா என்ன, யமன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதாவது காலை மாலை உலாவி சென்று காற்று வாங்கி வருவோரினுடைய காலை தொட்டு கும்பிட்டு அந்த யமன் என்ன பண்ணுவாராம், ஓடே போயிடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஏன் யமன் ஓடி போவானே அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது காலையில் மாலையில் 2 வேளையும் என்ன பண்ணுறாங்க, நல்ல காற்று இயற்கை காற்றை வாங்கிக்கிட்டு வராங்க இல்லையா? அப்போ இயற்கை காற்றை வாங்கி கொண்டு வரும் பொழுது என்ன ஆகுது, அவங்களுடைய உடல் ஆரோக்கியம் ரொம்ப சுத்தமாக நல்லா இருக்குது இல்லையா? இப்போ ரொம்ப அப்படியே சோர்ந்தாப்பெல்லாம் இருந்தனா வருகின்ற யமன் கூட என்ன பண்ணுவான், இவன் என்ன பார்க்கறதுக்கு நோஞ்ச போல இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வருகின்ற யமன் கூட நம்மளை கூட்டிகிட்டு போயிடுவான் இல்லையா? அதுவே ரொம்ப உடல் ஆரோக்கியத்தோடு, எவ்வளவு நமக்கு உடல் வலிமையிலிருந்து எவ்வளவு நோய்கள் வந்தாலும் ரொம்ப உடல் ஆரோக்கியத்தோடு ரொம்ப அதாவது மன சுத்தத்தோடு நம்ம என்ன பண்ணலாம், நம்மளால் முடியும், நமக்கு சீக்கிரமாக சரியாயிடும் என்ற உடல் வலிமையோடு நம்ம இருந்தனா வருகின்ற யமன் கூட நம்மளை பார்த்துட்டு என்ன பண்ணிடுவான், இவன் இவ்வளவு கஷ்டங்கள் கொடுத்து இவ்வளோ இதுவாக இருக்கானே, வலிமையாக இருக்கானேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ஓடியே போவிடுவான். சரிங்களா? அதுதான்
காலை மாலை உலாவி சென்று காற்று வாங்கி வருவோரினுடைய காலை தொட்டு கும்பிட்டு அந்த யமனே ஓடி போயிடுவான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கூழையே நீ குடித்தாலும் குளித்த பிறகு குடியப்பா. அதாவது ஒவ்வொருவரும் காலையில் எழுந்திரிச்ச உடனே பல்லு விளக்காமலே டீ குடிக்கிறது, பல்லு விளக்காமலே குளிக்கிறது, ஒரு சிலர் பல்லு விளக்காமலே சாப்பிட்றது, இப்படி எல்லாமே என்ன பண்ணக்கூடாது, எந்த ஒரு செயல்களையும் செய்யவே கூடாது. சரிங்களா? அப்போ குளித்த பிறகு தான் ஒரு கூழாக இருந்தாலும் சரி, கஞ்சாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் குளித்த பிறகு தான் குடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏழையே நீ ஆனாலும் இரவில் நன்றாய் உறங்கப்பா. நீ ரொம்ப ஏழையாக இருந்தாலும், ஐயோ நம்மக்கிட்ட பணம் இல்லை, வசதி இல்லை, பொருள் இல்லை, எல்லாரும் இப்படி இருக்காங்களேன்னு அப்படின்னு நினைக்காம, நீ ஏழையாக இருந்தாலும் சரி, அதாவது கூழாக குடித்தாலும் சரி, அதை நிம்மதியாக குடிச்சிட்டு ஏழை என்றதை நினைக்காம நிம்மதியாக இரவில் நீ என்ன பண்ண, நன்றாக படித்து தூங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் தூய காற்றும் நன்னீரும் சுண்ட பசித்தப்பின் உணவும் நோயை ஒட்டி விடுமப்பா 100 வயது தருமப்பா. தூய காற்றும் நன்னீரும் சுண்ட பசித்தப்பின் உணவும். அதாவது காற்று இப்போ நம்ம வயல்வெளிக்கு வேலை செய்கிறதுக்கு போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காற்று நம்ம என்ன பண்ணிடுறோம், அழகான அந்த இயற்கை காற்று நம்ம வாங்கிக்கிறோம் இல்லைங்களா? அப்போ தூய காற்றும் நன்னீரும் சுண்ட பசித்தப்பின், அதாவது நல்ல பசி எடுத்த பிறகு, இப்போ வயல்வெளியில் போயிட்டு நம்ம இந்த வெயிலில் உழைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் கூழ் குடிச்சிட்டு போனாலும் சரி, கஞ்சி குடிச்சிட்டு போனாலும் சரி, கொஞ்ச நேரம் குடிச்சிட்டு போனாலுமே அது என்ன ஆகுது நமக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வேலையே செய்யாமல் அதெல்லாம் குடித்தாங்கன்னா சீக்கிரமாக பசி எடுத்துக்கும். ஆனால் வயல்வெளியில் போயிட்டு நம்ம வேலை செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடல் ஆரோக்கியமாகவும் இருக்கும், நம்ம சாப்பிட்ற உணவுப் பொருளும் சீக்கிரமாக செரிமானம் ஆகும் இல்லைங்களா? அப்போ அந்த தூய காற்றும் நன்னீரும் எல்லாமே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாப்பிட்ற உணவுப் பொருள் எல்லாமே நல்லா பசித்த பிறகு சாப்பிடுங்க. பசிக்காமல் என்ன பண்ணக்கூடாது, சாப்பிடவே கூடாது. பசித்த பின் உணவு உண்ணுதல் வேண்டும். நோயை ஓட்டி விடுமப்பா 100 வயது தருமப்பா. எந்த அளவிற்கு தூய காற்றுலாம் வாங்கி நல்லா பசித்த பிறகு உழைச்ச பிறகு நல்லா நீ சாப்பிட்ற உணவுப் பொருள் சாப்பிட்றியோ, அந்த அளவுக்கு உங்ககிட்ட நோயை விட்டு ஓடியே போயிடும். நீ என்ன பண்ணலாம், 100 வருஷம் வரைக்கும் என்ன பண்ணலாம், வாழலாம் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு தேசிய கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை இந்த பாடல் வரிகளின் மூலம் என்ன பண்ணியிருக்காரு, உடலில் உறுதி வேண்டும், அப்பொழுதுதான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்க முடியும். நம்ம இருக்கின்ற இடமும் பொருளும் நோயாளிக்கு என்ன ஆகும், ஒரு இன்பமான வாழ்க்கையை தந்திடும். சுத்தமாக இடமாக இருந்தாலும் சரி, நம்ம சந்தோஷமாக இருக்கலாம். இது எல்லாருமே என்ன பண்ணணும், வாழ்நாள் முழுவதும் இதை பெறணும் அப்படின்னு சொல்கிறாரு. காலை மாலை உலாவி வரும் காற்று வாங்கி வருபவர்களினுடைய காலை தொட்டு கும்பிட்டு கூட வருகின்ற யமன் கூட என்ன பண்ணுவார், ஓடி போவார். கூடையே குடித்தாலும் குளித்த பிறகு சாப்பாடு. அதாவது நீ ஏழையாக இருந்தாலும் என்று நினைக்காம என்ன பண்ண, இரவில் நன்றாக உறங்கு. அதாவது தூய காற்று நன்னீர் சுண்ட பசித்து பின், அதாவது நல்ல பசித்த பிறகு சாப்பிடு, நல்ல காற்றை வாங்கு, நல்ல குடிக்கிற தண்ணீரை, சுத்தமான தண்ணீரை குடி. இப்படியெல்லாம் நீ இருக்கும் பொழுது நோயை உன்னை விட்டு சீக்கிரமாக போயிடும். நோய் என்பது வரவே வராது. நீ என்ன பண்ணலாம், 100 வயசு வரைக்கும் வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல் வரிகளின் மூலம் அழகாக சொல்லியிருக்காரு கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. சரிங்களா? அதுக்கப்புறம் உங்கள் பாட புத்தகத்தில் பின்னாடி பேஜில் பார்த்தீங்கன்னா பொருள் கூறுக எல்லாமே ஆன்சர் உங்களுக்கு எழுதியிருக்கேன். நித்தம்னா நாள்தோறும், பேணுனா பாதுகாத்திடு, அதுக்கப்புறம் பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக, கோடிட்ட இடங்களை நிரப்புக. அதுக்கப்புறம் கொஸ்டின் ஆன்சர் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஆன்சர் உலகில் இன்பமுடையவர் யார், 1ன்னு போட்டு உலகில் இன்பமுடையவர் உடலில் உறுதி உடையவர் ஆவார் அப்படின்னு எழுதியிருக்கேன். சரியா? எங்கே சுகம் உண்டு, 2ன்னு போட்டு சுத்தமுள்ள இடமெங்கும் சுகம் உண்டு. நித்தம் காலை மாலை என்ன செய்ய வேண்டும், நித்தம் காலை மாலை உலாவுதல் காற்று வாங்குதல் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக ஒவ்வொன்றுத்துக்கும் என்ன ஆன்சர் இருக்கோ அந்த ஆன்சரோட நம்பரை எழுதி உங்களுக்கு ஆன்சர் நான் எழுதியிருக்கேன். அதை என்ன பண்ணுங்கள், நீங்கள் அழகாக ஃபேர் ஒர்க் நோட்டில் கொஸ்டின் ஆன்சர் மட்டும் எழுதிக்கிங்க. 1 மார்க்லாம் படிச்சுக்கிங்க. என்ன படிக்கிறீங்களோ ஒவ்வொன்றுத்தையும் என்ன பண்ணுங்கள், பார்க்காம ரஃப் நோட்டில் எழுதி பாருங்கள். நன்றி. சரிங்களாப்பா? நன்றிப்பா.